ஹலோ கைஸ், நீங்க யாராவது வெற்றியாளர்களையோ பெரிய பிசினஸ் மேனையோ பார்த்து எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது வேற எதுவுமே கிடையாது, அதிகாலையில எழுந்து அவங்க நாள் ஆரம்பிக்கிறது தான். அதிகாலைன்னு சொல்றப்ப 6 மணிக்கோ 7 மணிக்கோ கிடையாது, 4 மணிக்கே எந்திரிச்சு அந்த நாளுக்கான முதல் வெற்றிப்படி எடுத்து வைக்கிறது தான் அவங்களோட முதல் பழக்கமே. நீங்க நினைக்கலாம், அதிகாலையில் 4 மணிக்கே எந்திரிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது, அப்படி எந்திரிக்கிறதால மட்டுமே என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்திர முடியும். அதுலயும் முக்கியமா இதை ஃபாலோ பண்ணக்கூடிய பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சிஇஓ ஆன டிம் குக், டுவைன் ஜான்சன், எலான் மஸ்க், இவங்க எல்லாருமே அதிகாலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு அவங்க நாள் ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கான வெற்றிங்கிறது இருக்கு. பேரு, புகழ், பணம், இது எல்லாமே இருக்கு. சரி, இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறதால அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படி மாறி இருக்கு. ஆனா நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது எந்த வகையில உபயோகமா இருக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? நிச்சயமா நீங்க எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறைய ரகசியங்கள் இந்த அதிகாலை நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி என்னென்ன ரகசியங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சரி, இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்? அதிகாலையில் எழுந்தா வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? மன அமைதி, உடல் ஆரோக்கியம், நேர மேலாண்மை, நல்ல உறவுகள், இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி முன்னேற்ற முடியும்? நீங்களுமே இந்த பழக்கத்தை எப்படி சுலபமா உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும்? இந்த 3 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நிச்சயமா சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான மாற்றம்ங்கிறது நிச்சயமா ஏற்படும். சோ நீங்களுமே இந்த பெரிய மாற்றத்துக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். சரி, 4 மணிக்கு எந்திரிச்சா நம்ம வாழ்க்கையில என்ன மாறும், என்னென்னலாம் நம்மளால சாதிக்க முடியும்? இந்த அதிகாலை நேரத்துல எந்திரிச்சா நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பார்க்கலாமா? முதலாவது, உங்களுக்கு நேரம்ங்கிறது அதிகமா கிடைக்கும். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா என்னதான் நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் கிடைச்சாலுமே நம்ம தூங்குறது, சாப்பிட்றது, டிராவல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களே நம்மளோட முக்காவாசி நாட்களை ஈஸியாவே எடுத்துக்குது. ஆனா இதுவே நீங்க அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு 2-3 மணி நேரங்கிறது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா அந்த நேரத்துல சத்தம், தொந்தரவு, டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதன் மூலமா அந்த 2-3 மணி நேரம் மட்டும் எக்ஸ்ட்ராவா கிடைக்காது, அதோட சேர்ந்து அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவீங்க. இதனாலேயே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லயும் அரை மணி நேரம்ங்கிறது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இதன் மூலமா 10 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை 5 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிக்க முடியும். அப்படி மீதி இருக்கக்கூடிய 5 மணி நேரத்தை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், புது யோசனைகளை திட்டமிடலாம், முக்கியமான முடிவுகளை பிளான் பண்ணலாம். நீங்க ஒரு பிசினஸ் மைண்டடான பர்சனா இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல அதுக்கான ஐடியாஸை கூட நீங்க யோசிக்கலாம். ரெண்டாவது, மன அமைதி கிடைக்கும். அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸ்ங்கிறது எப்பவுமே கிடைக்கும். அதிகாலையில எழுந்து தியானம் செய்யலாம், பிராணாயாமம் செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சாலே உங்களுக்குள்ள ஒரு மன அமைதிங்கிறது கிடைக்கும். அந்த நேரத்துல ஒரு அமைதியான சூழ்நிலைங்கிறது உங்களை சுத்தி இருக்கும். நம்ம மனசு எப்ப அமைதியா இருக்கோ அந்த நேரத்துல நம்ம எந்த வேலைகளை செஞ்சாலுமே நிச்சயமா அதுல வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இதனால நம்ம மன அழுத்தம் குறையும், எண்ணங்கள் தெளிவாகும், நமக்கு எதிரில் வரக்கூடிய சவால்களை தைரியத்தோட எதிர்கொள்ள முடியும். மூணாவது, உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். நீங்க அதிகாலையில் எந்திரிச்சிங்கன்னா உடற்பயிற்சி செய்யறதுக்கு எக்ஸ்ட்ராவா நேரம் கிடைக்கும். நம்ம எல்லாருமே உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம இருக்கிற பிஸியான வாழ்க்கையில இதை செய்ய எங்க நேரம் கிடைக்குது அப்படின்னு அதை அப்படியே விட்டுடுறோம். சோ இந்த நேரத்தை யூஸ் பண்ணி தினமும் ஒரு 30 நிமிஷமாவது நம்மளால உடற்பயிற்சி செய்ய முடியும். யோகா, ஸ்ட்ரெச்சிங், பிராணாயாமம் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாவே அந்த நேரத்துல நம்மளால செய்ய முடியும். நம்ம உடம்பு எப்ப அதிகமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்குதோ அப்பவே நம்மளோட மூச்சுங்கிறது சீராகும், ரத்த ஓட்டம்ங்கிறது நல்லா இருக்கும். முக்கியமா நம்ம உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும், அமைதியா இருக்கும். அடுத்து 4வது, நம்மளோட கவனம் மற்றும் விழிப்புணர்வுங்கிறது அதிகமாகும். அதிகாலையில் எந்திரிக்கும் போது நம்ம மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். புத்தகம் படிக்கணுமா படிக்க முடியும், ஆன்லைன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணுமா பண்ண முடியும், புதிய திறமைகளை வளர்த்துக்கணுமா வளர்த்துக்க முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நேரம், சரியான நேரம்னா அதிகாலை நேரம் தான். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத சூழ்நிலையில நம்ம மனசுங்கிறது பக்காவா முழு கவனத்தோட வேலை செய்யும். மூளையோட விழிப்புணர்வுங்கிறது அதிகமாகும், எந்த ஒரு விஷயத்திலையும் ஆழமான கவனம் கிடைக்கும், நினைவாற்றல் அதிகமாகும். சோ எந்த ஒரு முக்கியமான திட்டத்தை நீங்க பிளான் பண்ணணும்னாலும் அதிகாலை நேரத்துல செய்யுங்க, 100% ரிசல்ட்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும். 5வது, உங்க வாழ்க்கைக்கான கோல்ஸை நீங்க பிளான் பண்ண முடியும். அதிகாலை எந்திரிக்கும் போது உங்க இலக்குகளை நோக்கி நீங்க விரைவா செல்ல முடியும். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, உங்க இலக்குகளை சரியா திட்டமிடணும்னா அதிகாலை நேரம் தான் சரியான நேரம். டெய்லி கோல்ஸை நீங்க பிளான் பண்ணலாம், உங்க ப்ரையாரிட்டிஸை நீங்க சரியா அமைக்கலாம், லாங் டேர்ம் விஷனை ஒவ்வொரு நாளும் நீங்க ஞாபகப்படுத்திக்க முடியும். மொத்தத்துல அதிகாலை நேரத்துல எந்திரிக்கும் போது உங்க வாழ்க்கையவே ஒரு சரியா முறைப்படுத்த முடியும். இந்த 5 நன்மைகளும் தான் உங்க வாழ்க்கையவே 360 டிகிரி திருப்பி வைக்கும்.
நீங்க நாளையிலிருந்து இதை முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உணர முடியும். சரி, அதிகாலையில் எந்திரிச்சா வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா 4 மணிக்கு எந்திரிக்கிறத எல்லாராலையுமே பழக்கப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் பெரிய கேள்வி. சில பேர் கேட்பாங்க, நான் நைட் 12 மணிக்கு தான் தூங்குவேன், காலை 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு. அதிகாலையில் எந்திரிக்கிறத நம்ம பழக்கமா மாத்திக்கணும்னா சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மனசுல எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கணும், பழக்கப்படுத்திக்கணும். முதலாவது, நீங்க தூங்குறதுக்கான நேரத்தை சரியா செட் பண்ணணும். நீங்க இவ்வளவு நாளா 11 மணி 12 மணி இப்படியே தூங்கி பழக்கப்பட்டுட்டு திடீர்னு 9 மணிக்கெல்லாம் தூங்க முடியாது. அதனால படிப்படியா உங்க நேரத்தை நீங்க கம்மி பண்ணிக்கணும். முதல்ல ஒரு வாரத்துக்கு 10:45க்கெல்லாம் தூங்குங்க, அடுத்த வாரம் 10:30க்கு தூங்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சீக்கிரமா தூங்க பழகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளேயே நீங்க 9 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதிகாலையில் எந்திரிக்கிறத ஒரு பழக்கமா மாத்தணும்னா இதுதான் ஒரு சிறந்த வழி. ரெண்டாவது, உங்களோட வேலைகள் உங்க தூக்கத்தை எக்காரணத்தை கொண்டும் பாதிச்சிடவே கூடாது. நம்மள பல பேருக்கு இரவு நேரத்துல வெப் சீரிஸை பாக்குறது, சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றது, கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ பாய் ஃப்ரெண்ட் கூடயோ சேட் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம நைட் நேரத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதிகாலை நேரத்துல எந்திரிக்கணும்னா நீங்க இந்த இரவு நேரத்துல செய்யக்கூடிய சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா வேலைகளையுமே சீக்கிரமா முடிக்கணும். லேப்டாப், மொபைல் இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸை நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்யறதாலேயே நைட் சீக்கிரமா தூங்கி அதிகாலை சீக்கிரமா உங்களால எந்திரிக்க முடியும். அடுத்து மூணாவது, நம்ம ஏன் அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான காரணத்தை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், சும்மாவே இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது, உங்களால எந்திரிக்கவும் முடியாது. ஏன்னா இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யணும்னா அதுக்கான ஒரு சரியான காரணம்ங்கிறது கண்டிப்பா வேணும். சோ நீங்க காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா உங்க வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். நான் நாளைக்கு அதிகாலையில் எந்திரிச்சா நாளைக்கு என்ன சம்பாதிக்க முடியும், என்ன கத்துக்க முடியும், அதனால என் வாழ்க்கையில என்ன வளர்ச்சி இருக்கும், இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இது இருந்தாலே போதும், உங்களுக்கு அலாரமும் தேவையில்ல, யாராவது எழுப்பி விடணும் அப்படின்னு அவசியமும் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா உங்களால எந்திரிக்க முடியும், நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை தானாவே செய்ய முடியும். சரி, நம்ம காலைல சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம். அப்படி எந்திரிச்சு அடுத்த 15 நிமிஷத்துல சில முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சாகணும். அது என்னன்னா, காலைல எந்திரிச்ச உடனே நம்ம கை கால்களை அசைக்கிற மாதிரி சில வேலைகளை செய்யணும். உடனே போயிட்டு உங்க முகத்தை கழுகுங்க, முடிஞ்சா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க, உங்க உடம்ப சுத்தம் செய்யுங்க. உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்குமோ அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மனசு செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா தூக்கங்கிறது தன்னால காணாம போயிடும். அடுத்து 5வது, சின்ன சின்ன வெற்றிகளையும் செலிப்ரேட் பண்ணணும். ஒரு நாள் நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்க, கொண்டாடுங்க. இப்படி எதை நீங்க செலிப்ரேட் பண்றீங்களோ அதைத்தான் உங்க மனசு திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பார்க்கும். சோ இன்னையில இருந்து அதிகாலையில எந்திரிக்கிறத ஒரு பழக்கமா மாத்துங்க. உங்க பழக்கங்களை மாத்துங்க, நிச்சயமா உங்க பழக்கங்களே உங்க வாழ்க்கையை மாத்தும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களுமே எங்க கூட சேர்ந்து உங்க வாழ்க்கைக்கான வெற்றி பயணத்தை தொடங்குங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.